வந்து ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் தான், நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். ப்ளீஸ் பிரதர் அப்படி சொல்லி கேட்டோன்னே, சரி உங்களுக்கு இப்போ என்ன தான் சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. உடனே விஜய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் காவேரி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நான் வேணும்னே தான் அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெண்ணிலாக்கும் வெண்ணிலாவை நான் விரும்பினேன். அதனால் எனக்கு அந்த ரொம்ப விரக்தியில் இருந்தேன். அந்த டைமில் தான் எங்கள் வீட்டில் வந்து வற்புறுத்தினாங்க. அதனால தான் நான் மேரேஜ் பண்ண வேண்டியதாக போச்சு. சரிங்க அதெல்லாம் எனக்கு தெரியுமே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல ப்ரோ. அதுக்கப்புறமா தான் நான் காவேரியை வந்து வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணேன். அவளுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவளும் பாவம் சம்மதிச்சா. அதுக்கப்புறம் நாங்கள் அக்ரிமெண்ட் முடிச்சிட்டோன்னே எப்படியாவது வந்து காவேரியை வந்து நல்லபடியாக அனுப்பணும், அவளுக்கு வந்து நல்லதை செய்யணும் அப்படின்னு தான் யோசிச்சு தான் நான் நிவின்கிட்டையும் சொன்னேன். உங்களுக்கே தெரியும்ல. அதுக்கப்புறம் நிவின்க்கும் ஹோப் கொடுத்தேன். ஆனால் நாளடைவில் காதலிக்க நான் தொடங்கிட்டேன் காவேரியை. காவேரி தான் என் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு. காவேரி நான் சின்சியராக லவ் பண்ணுறேன் பிரதர். இப்போ வரைக்கும் வந்து காவேரி மட்டும்தான் என் மனசில் இருக்கா. வெண்ணிலா வீட்டுக்கு வந்து அதான் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுக்கே தெரியும்ல, வெண்ணிலாவை நல்ல வழிப்படுத்தி அவளை வந்து நல்லபடியாக அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வெண்ணிலாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் மனசு ஃபுல்லாக காவேரி தான் இருக்கா பிரதர். ப்ளீஸ் பிரதர், என்னையும் காவேரியும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்புறம் இவ்வளோ வந்து அன்பு வச்சுருக்கேன்றீங்க, இவ்வளோ காதல் வச்சுருக்கேன்றீங்க, இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறேன்றீங்க, அப்புறம் எதுக்காகங்க வீட்டை விட்டு போன்னு கேட்டீங்க அன்றைக்கி? என் கண்ணு முன்னாடி நீங்கள் கேட்டது இன்னும் கூட என் காதில் ஒழிச்சுருந்தாங்க இருக்குது. நீங்கள் கேட்டதை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆமாம் பிரதர், நான் கேட்டது உண்மை தான். வீட்டை விட்டு போன்னு கேட்டது தான். ஆனால் வீட்டை விட்டு போன்னு கேட்கல. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ கிளம்புன்னு தான் சொன்னேன். அதை தான் கேட்குறேன். எல்லாம் ஒரு அர்த்தம் தானே? இல்லை பிரதர், ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்க சொன்னது நானும் காவேரி வந்து கொடைக்கானல் போகலாம் ஒரு 4 நாளைக்கு ட்ரிப்புக்கு, எங்களுக்கு கல்யாணம் நாள் அங்கே போய் கொண்டாடலாம் நான் நினச்சேன். அதனால தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க சொன்னேன். அப்புறம் ஏன் காவேரி கிட்ட அப்படி சொன்னீங்க? காவேரி கிட்ட அதுக்கு சொன்னதுக்கு காரணம் இருக்குது பிரதர். ஏன்னா காவேரிக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம் அதுதான். அது மட்டும்தான். அவளை வந்து இது மாதிரி பேசி பேசி காயப்படுத்தி அதை நான் வந்து ரசிச்சுட்டு இருந்திருக்கேன் என்ன அறியாமல். அவளை வந்து அவள் மனசால் நோகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் செஞ்ச பெரிய பெரிய தப்பு அது. அதுக்காக காவேரி கிட்ட நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் வந்து இதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடையாது அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, நான் கிளம்பலாமா? ப்ளீஸ் பிரதர், நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு ஒரு தம்பி இருந்து அவர் இந்த மாதிரி வந்து தப்பு செஞ்சு மாட்டின்னு நீங்கள் காப்பாற்ற மாட்டிங்களா? இங்கே பாருங்கள், என் தம்பி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் வந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் வந்து பேசி பண்ணியிருந்தா நான் சும்மாவே இருந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருந்திருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா நீங்கள் யாரோ நான் யாரோ. ஏன் பிரதர் அப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், என்றைக்குமே நான் உங்களை அண்ணனாக தான் நினைக்கிறேன். இப்போ கூட சொல்கிறேன், என் சொந்த பிரதராக நினச்சி தான் நான் இவ்வளோத்தையும் சொல்கிறேன். என் மனசை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. என் மனசு ஃபுல்லாக காவேரி மட்டும்தான் இருக்கா. அவள் மட்டும்தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கா. காவேரிக்கு நான் தான், எனக்கு காவேரி தான். எக்காரை கூட யாராலையும் பிரிக்க முடியாது எங்களை எல்லாருமே சூழ்நிலை சந்தர்ப்பம் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ சொல்கிறேன், காவேரி ஏன் பொண்டாட்டி. அவளை நான் என்றைக்குமே வந்து கைவிட மாட்டேன். அவளும் நானும் சேர்ந்து வாழணும் பிரதர். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது பிரதர். ப்ளீஸ் பிரதர் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு நம்ம குமரன். இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க. உங்களோட வந்து விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களோட மனநிலை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. இப்போ நாங்கள் வெளியே கூட தலை காட்ட முடியல, அந்த அளவு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாரும் காவேரியும் எங்கள் குடும்பத்தையும் வந்து மோசமாக நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. நான் தான் ஒத்துக்கிறேனே. காவேரி நான் வந்து அப்படி 1 வருஷம்லாம் வந்து தள்ளி வைக்கணும், அனுப்பணும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. காவேரி கூட காலம் ஃபுல்லாக வாழணும் தான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் பிரதர், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தர்ம சங்கடத்தில் இருக்கார் குமரன் யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி நீங்கள் டைம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிங்க, என்னை பற்றி யோசிங்க. 1 நிமிஷம் நான் வந்து ஒரு வேளை நல்லவனாக இருப்போன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து வந்து என்னையும் காவேரி சேர்த்து வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவேரி கிட்ட ஒரு 5 நிமிஷம் நான் பேசணும், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள் பிரதர். ப்ளீஸ் பிரதர் அப்படின்னு யோசிக்கிறாரு. ப்ளீஸ் பிரதர், ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான், நான் காவேரி கிட்ட பேசிடுறேன். அதுக்கப்புறம் காவேரிக்கு என்னை பற்றி நல்லாவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் பிரதர். ப்ளீஸ் மறுபடியும் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமோ உங்கள் வீட்டுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ எந்த வந்து அவப்பெயரையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் பிரதர். ப்ளீஸ் பிரதர், உங்களை ஒரு அண்ணனாக நினச்சி நான் கேட்குறேன். தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு குமரன். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.